எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாக விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் தங்கியிருந்தார்கள். அவர்களை விடுவித்த தேவன் இப்போது அவர்களோடு கூடாரத்தில் வாசம் செய்தார். மோசேக்கு கர்த்தர் ஜனங்கள் தன்னிடம் எப்படி அருகில் வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பலிகள் கொண்டு வரப்பட்டன. ஒவ்வொரு பலியும் ஜனங்களின் பாவங்களை தேவனுக்கு முன்னெடுத்துச் சென்றது. ஆரோனும் அவருடைய குமாரர்களும் ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் நாதாபும் அபீகுவும் தேவன் சொல்லாத விதத்தில் அக்கினி கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் உயிரிழந்தார்கள். ஜனங்கள் பயந்து நின்றார்கள். தேவன் பரிசுத்தர் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நாள்கள் கடந்து சென்றன. கர்த்தர் எது சுத்தம் எது அசுத்தம் என்று ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்களின் வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்காக தேவன் விதிகளை கொடுத்தார். சீனாய் மலையின் அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக உருவாகிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கர்த்தர் மோசேக்கு சொன்னார், என் ஜனங்களை எண்ணு. ஒவ்வொரு கோத்திரமும் எண்ணப்பட்டது. ஜனங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டார்கள். மேகஸ்தம்பம் நகர்ந்தது. அதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தை ஆரம்பித்தார்கள். பயணம் எளிதாக இல்லை. தண்ணீர் இல்லை. உணவு பிடிக்கவில்லை. ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை தந்தார். காடையை அனுப்பினார். ஆனால் மனங்கள் திருப்தி அடையவில்லை. ஒரு நாள் கானான் தேசத்தை பார்க்க 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். 40 நாட்கள் கழித்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். 10 பேர் பயத்துடன் பேசினார்கள். 2 பேர் மட்டும் நம்பிக்கையுடன் பேசினார்கள். ஆனால் ஜனங்கள் பயத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த இரவில் கர்த்தர் தீர்ப்பு சொன்னார், இந்த தலைமுறை வாக்குத்தத்த தேசத்துக்குள் நுழையாது. வனாந்தரத்தில் நாட்கள் ஆண்டுகளாக மாறின. முறுமுறை மீண்டும் மீண்டும் எழுந்தது. ஒரு நாள் விஷப்பாம்புகள் ஜனங்களை கடித்தன. அவர்கள் உயிர் காக்க அழைத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்னார், செம்பு பாம்பை உயர்த்தி வை. அதை பார்த்தவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். ஆண்டுகள் கடந்தன. புதிய தலைமுறை வனாந்தரத்தில் நிற்கிறது. மோசே வாக்குத்தத்த தேசத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். ஜனங்கள் பலமுறை தவறுகள் செய்தார்கள். தேவன் சொல்வதை கேட்காமல் நடந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை உடனே கைவிடவில்லை. அவர் திருத்தினார். சில நேரங்களில் தண்டித்தார். ஆனால் விட்டுவிடவில்லை. தவறுகள் செய்பவர்களையும் திருத்தி மனந்திரும்ப அழைத்து அவர்களை மீண்டும் சரியான பாதையில் நடத்தி இன்றும் போல அன்றும் தேவன் தன் மக்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார்.